அல்லது 300 கோடியை ஒரு கட்சிக்கு அவர் தானமாக கொடுக்க முடியும். ஆனால் 100 கோடியை நன்கொடையாக தர முடிகிறது என்றால் தேர்தல் முறையும் தேர்தல் ஆணையமும் தான் ஊழலுக்கு வித்திடுகிறது. அகில இந்திய அளவிலே நாம் மிக கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேர்தல். அதற்கு மிக மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று இந்த இவிஎம் என்பதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 கட்ட போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறது. உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் பூங்குன்றன் அவர்களே, களி பூங்குன்றன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை தலைவர் மூத்த வழக்குரைஞர் அண்ணன் விடுதலை அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் தலைவர் அவர்கள் இந்த சிறப்பு பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கான காரணத்தை அண்ணன் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்கள் இங்கே சுருக்கமாக எடுத்துரைத்தார். கலைஞரின் நினைவிடம் திறக்கிற அந்த நாளில் இது நடைபெறுவதாக இருந்தது. அந்த திறப்பு விழா அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே இந்த நிகழ்வுக்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது. பின்னர் அந்த அறிவிப்பு வந்த நிலையில் தள்ளி வைத்து இன்றைக்கு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்தது, ஊடகங்களில் கவனித்தோம், படித்தோம். நாம் அப்படியே கடந்து கடமைகளை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். ஆனால் வழக்கம் போல தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இது போன்ற தீர்ப்புகள் வருகிற நேரத்தில் மக்களுக்கு எதிராக வந்தாலும் ஆதரவாக வந்தாலும் அதனை இன்னும் விரிவாக மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய, விளக்கிச் சொல்ல வேண்டிய தேவையை உணர்ந்து இத்தகைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது வாடிக்கையான ஒன்று. அந்த வகையில்தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு பொதுக்கூட்ட நிகழ்வாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். நம்மிடையே விரிவாக பேச இருக்கிறார். தேர்தல் பத்திரம் என்பது யாருடைய நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது, கடந்த 6 ஆண்டுகளில் அவர்கள் எப்படி இதை கையாண்டிருக்கிறார்கள், இதனால் பயன்பெற்றவர்கள் யார், இதனால் ஏற்பட்டிருக்கிற எதிர் விளைவுகள் என்ன என்பது குறித்து இங்கே தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அண்ணன் விடுதலை அவர்களும் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்களும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்ந்த அரசியல், ராஜதந்திர அரசியல் கட்சி. எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மாய்மால அரசியல் செய்வதில், மக்களை ஏய்க்கிற மாய்மால அரசியல் செய்வதில், தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில், அதிகார வர்க்கத்தை வளைத்து போடுவதில், தேர்தலை தமக்கு சாதகமாக, தேர்தல் ஆணையம் உட்பட அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கையாளுவதில், ஊழல் வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக செய்வதில் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, அச்சப்படுவதில்லை, கூச்சப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அப்படி ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு இந்தியாவிலே விளங்குகிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்ற எதுவுமே அவர்களிடத்தில் கிடையாது. கூட்டணியில் தங்களோடு பயணிப்பவர்களையே பலவீனப்படுத்தி அவர்களை வீழ்த்துவதில் பாரதிய ஜனதா கைதேர்ந்த ஒரு அரசியல் கட்சி. தமிழ்நாட்டில் இப்போது அதிமுகவும் பாமகவும் அப்படி சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. அந்த 2 கட்சிகளையும் இப்போது அவர்கள் பலவீனப்படுத்தி வருகிறார்கள் என்பதை இன்னும் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். அடுத்த தேர்தலில் அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை போக போக நாம் எல்லோரும் பார்த்துத்தான் போகிறோம். அவர்கள் எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தந்த கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அந்த கட்சியில் இருக்கிற ஆட்களையே தங்கள் கட்சியில் இழுத்து போடுவதும், தொண்டர்களை வளைத்து போடுவதும்,
ஊடுருவி ஊடுருவி அவர்களை சங்கிமயமாக்குவதும் அவர்களின் கைதேர்ந்த உத்திகளுள் சிறந்த உத்திகளாக விளங்குகின்றன. அப்படித்தான் தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது. அதன் மூலம் ஏறத்தாழ 58% நன்கொடையை, தேர்தல் கொடையை பாரதிய ஜனதாவுக்கே பெற்றுக்கொண்டதும் அம்பலமாகியிருக்கிறது. இது போன்ற ஊழலை சட்டப்பூர்வமாக செய்ய முடியும் என்று எவ்வளவு தந்திரமாக, சாதுரியமாக, சாதனைகளாக படைத்து எங்களை போல் எவராலும் செய்ய முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் புள்ளி விவரங்களோடு இங்கே தோழர்கள் எடுத்துரைத்தார்கள். 6000 கோடிக்கு மேல் வெள்ளை பணமாக தங்களின் கட்சி கணக்கிலே சேர்த்திருக்கிறார்கள். முதலாளிகளை மிரட்டி, பெருமுதலாளிகளை மிரட்டி, தரகு முதலாளிகளை மிரட்டி, தேர்தல் நன்கொடை என்கிற பெயரால் அவர்கள் நிதியை திரட்டி கருப்பு பணமாக வைத்துக் கொண்டு அவற்றையெல்லாம் கையாளுவதிலே அவர்களுக்கு சிக்கல் இருந்தது. கருப்பு பணத்தை திரட்டிவிட முடியும், ஆனால் கையாளுவதிலே அது பெரும் போராட்டம் உண்டு. எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தார். அதை எப்படி வெள்ளையாக்குவது, சட்டப்பூர்வமாக்குவது, வெளிப்படையாக வைத்துக்கொண்டு அதை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது என்ற அடிப்படையிலே அவர்கள் சிந்தித்து உருவாக்கிய ஒரு சட்டப்பூர்வமான ஊழலுக்கு ஆதாரமான ஒரு திட்டம் தான் தேர்தல் பத்திர திட்டம். சுப்ரியா பட்டாச்சாரியா சொன்ன ஒரு விவரத்தை அண்ணன் ஜவாஹருல்லாஹி சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியினரால், RSS இயக்கத்தினரால் ஊழல் பேர்வழிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 700க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு பிஜேபியில் தான் போய் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்று. நாட்டில் அடையாளம் காணப்பட்ட நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ், ரவுடிஸ், என்கவுண்டர் லிஸ்டில் இருக்கக்கூடிய பிரபல கேடிகள், இது போன்ற கும்பலையும் அதிகம் கட்சியில் சேர்த்து அதை புனிதப்படுத்துகிற செயலையும், அவர்களை புனிதப்படுத்துகிற செயலையும் பிஜேபி தான் செய்கிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலர் காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ். நாமெல்லாம் அரசியலை ஜனநாயகமயப்படுத்துதல் என்கிற முயற்சியில் கொண்டு செல்ல விரும்புகிறோம். டெமோக்ரட்டைசேஷன் நம்முடைய முயற்சி. பிஜேபியுடைய முயற்சி அரசியலை கிரிமினலைசேஷன், குற்றவாளிகளை கொண்டு குற்றமயப்படுத்துதல். அதுதான் அவர்களின் செயல் திட்டமாக, நடவடிக்கைகளாக இருக்கிறது. ஊழல் பெருவழிகளையும் கட்சியிலே சேர்த்துக் கொள்வார்கள், ரவுடிகளையும் கட்சியிலே சேர்த்துக் கொள்வார்கள். வரி பணத்தை ஏய்க்கக்கூடிய வரி ஏய்ப்பு கும்பலையும் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அதிகாரிகள் அனைவரையும் சங்கிகளாக மாற்றி விடுவார்கள். அவர்கள் சங்கிகளாகவே இருக்க வேண்டும் என்று இல்லை, அப்படி இல்லாதவர்களையும் சங்கிகளாக மாற்றி விடுவார்கள். பெல் நிறுவனம் வாக்குப்பதிவு எந்திரத்தை தயாரிக்கக்கூடிய BEL, அதில் 7 பேர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொன்னார். அடிப்படையிலே அவர்கள் RSS காரர்களாகத்தான் இருப்பார்கள், பிஜேபி என்பதை விட. RSSில் உரிய பயிற்சியை பெறுவார்கள். RSS காரர்கள் தான் அப்படிப்பட்ட அதிகாரிகளை போய் தொடர்ச்சியாக சந்திப்பார்கள். இது அவர்களுடைய வாடிக்கையான செயல் திட்டங்களில் ஒன்று. ஒரு ஏரியாவிலே யார் பிரபலமான ஒரு சாதி சங்க தலைவராக இருக்கிறார் அல்லது மத அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் என்று அடையாளம் கண்டு அவர்களை போய், அப்படிப்பட்ட நபர்களை தேடி பிடித்து மாதம் ஒரு முறை அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை என்று திரும்ப திரும்ப சந்திப்பதும், அவர்களின் அரசியலை பேசுவதும், அதன் மூலம் அவர்களை தன்மையப்படுத்திக் கொள்வதும், அவ்வாறு அவர்களை தன்மையப்படுத்த முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு வகையிலே அச்சுறுத்துவதும், அச்சுறுத்தி தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதுமான பணிகளை நாடு முழுவதும் செய்கிற வேலையை RSS கையில் எடுத்திருக்கிறது. நிறைய IPS அதிகாரிகளையும் IAS அதிகாரிகளையும் அப்படித்தான் அவர்கள் தம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அருமை தோழர்களே, தேர்தல் முறையும், இங்கே நடைபெறுகிற தேர்தல் முறையும், அதற்காக நிறுவப்பட்டிருக்கிற தேர்தல் ஆணையமும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உருவாக்கப்பட்டவை என்று நாம் நம்பினாலும் கூட அப்படி இல்லை. அந்த விடுதலை அவர்கள் பேசுகிற போது ஒரு சொல்லை கையாண்டார். மாபோக்ரசி என்று சொன்னார். மாபோக்ரசி, டெமோக்ரசி என்பதை போல மாபோக்ரசி. மாபோக்ரசி என்றால் கும்பலாட்சி, டெமோக்ரசி என்றால் மக்களாட்சி. இங்கே நடைபெறுவது
தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி என்று நாம் நம்புகிறோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி, தேர்தல் முறையை பயன்படுத்தி ஒரு கும்பலாட்சி தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கும்பலாட்சி தான். அதானி, அம்பானி, மோடி, அமித்ஷா ஆகிய கும்பலின் ஆட்சி தான் இங்கே நடக்கிறது. அவர்களால் எதையும் செய்ய முடியும். எதை செய்வதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற எந்த சிஸ்டத்தையும் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். பணமதிப்பு நீக்கிற நடவடிக்கையை திடீரென்று பிரதமர் ஒரு நாள் தொலைக்காட்சியிலே தோன்றிதான் அறிவிக்கிறார். அது எந்த விதமான ப்ரொசீஜரும் கிடையாது. அமைச்சரவையோடு அவர் கலந்து பேசினாரா? இல்லை. அல்லது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா? இல்லை. எந்த ஜனநாயக நடைமுறையும் கிடையாது. ஒரு பிரதமருக்கு அப்படி சொல்வதற்கான அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அதை பற்றி கவலைப்படாத ஒரு கும்பலின் ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி. ஒரு பிரதமர் எடுத்த எடுப்பிலே அவரே ஒரு பொழுதை தேர்வு செய்து அந்த நேரத்திலே வந்து தொலைக்காட்சியில் தோன்றி 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று அறிவித்து, அதனால் எவ்வளவு பெரிய பதற்றம், எவ்வளவு பெரிய பாதிப்பு, எவ்வளவு பெரிய பின்னடைவு, எவ்வளவு பெரிய பொருளாதார சரிவு, எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்பட்டன, எவ்வளவு மக்கள், நடுத்தர சிறு குறு தொழில் செய்யக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். எந்த பாதிப்பை பற்றியும் கவலைப்படாமல் தாம் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு துணிவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஜனநாயகத்தை ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடியவர்கள் இல்லை. ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச எத்திக்ஸ் இல்லாதவர்கள். அவர்கள் கைகளில் தான் இந்த ஆட்சி சிக்கி கிடக்கிறது. குறிப்பிட்ட சில நிறுவனங்களின் மூலம் அவர்கள் இவ்வளவு பெரிய தொகையை பெற்றிருக்கிறார்கள் என்றால், வெள்ளை பணமாகவே 6000 கோடிக்கு மேல் அவர்களால் பெறப்பட்டிருக்கிறது என்றால், அப்படி கணக்கில் காட்டப்படாமல் எத்தனை ஆயிரம் கோடிகளை அவர்களால் வசூலித்திருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு 100 கோடி தருகிறது அல்லது 500 கோடி தருகிறது என்று சொன்னால், 100 கோடி ரூபாயை அவன் நன்கொடையாக வழங்குகிறான் என்றால், அந்த 100 கோடி ரூபாயை அவன் லாபமாக ஈட்டுவதற்கு எத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பை அவன் சுரண்டி இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய கூலியை அவன் சுரண்டி இருக்க வேண்டும். அப்படி அவன் சுரண்டி சம்பாதித்த லாபத்தை ஒரு கட்சிக்கு 100 கோடி ரூபாயை இயல்பாக எடுத்து வீசுகிறான் என்று சொன்னால், அதற்குரிய பலன் இல்லாமலா அவன் செய்வான்? ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்த தயங்குகிறவன், போனஸ் கொடுக்க தயங்குகிறவன், அவனுடைய ஏர்ன் லீவை கூட பயன்படுத்த முடியாமல் தடுக்கிறவன், அப்படி ஒரு தொழிலாளியின் உழைப்பை கடுமையாக சுரண்டக்கூடியவன், அப்படியெல்லாம் கணக்கு போட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒருவன் எப்படி சாதாரணமாக 100 கோடியே அல்லது 200 கோடியே அல்லது 300 கோடியே ஒரு கட்சிக்கு அவன் தானமாக கொடுக்க முடியும்? அவனால் 100 கோடியை நன்கொடையாக தர முடிகிறது என்றால், இந்த நபர்களை பயன்படுத்தி அதன் மூலம் 500 கோடியை ஈட்ட முடியும் அல்லது 1000 கோடியை சுருட்ட முடியும் என்ற வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அவன் செய்வான். அதற்கான கமிட்மெண்ட் என்பது ஒரு கான்ட்ராக்ட், அவர்களுக்கு இடையே ஒரு அக்ரிமெண்ட். எந்த முதலாளியும் பிரதிபலன் பார்க்காமல் யாருக்கும் எந்த நன்கொடையும் தர வாய்ப்பே கிடையாது. ஒன்றை நூறாக்குகிறான் தான் முதலாளி. ஒன்றை நூறாக்குகிறான் என்றால் உழைப்பாளிகளின் உழைப்பை சுரண்டுகிறான் என்றுதான் பொருள். லாபம் என்பதே உழைப்பின் சுரண்டல் தானே. எளிய மக்களின் உழைப்பை சுரண்டுவதில் இருந்து தானே ஒருவனால் லாபத்தை ஈட்ட முடியும். அந்த லாபத்தில் இருந்து தானே கட்சிகளுக்கு அவன் நன்கொடை தருகிறான். அந்த லாபத்தை அப்படியே அவன் கொடுப்பதற்காக இவ்வளவு தூரம் உழைப்பாளிகளை சுரண்டுகிறான் கிடையாது. அதானி இவ்வளவு தூரம் ஒரு கட்சிக்கு செலவு செய்கிறார் என்று சொன்னால், அதுபோல 4 மடங்கு 5 மடங்கு அவருக்கு திருப்பி வரும். அதற்குரிய ஏற்பாடுகளை இவர்கள் மூலம் செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்துதான் செய்கிறார்கள். எனவே அவர்களும் இப்படி கட்சி நடத்துகிறவர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு மாய்மால அரசியல் தான் தேர்தல் அரசியல். இதுதான் நாம் போய் சிக்கிக் கொள்கிறோம். மக்களை ஏய்க்கிற அரசியல் தான் இந்த தேர்தல் முறையில். ஊழலுக்கு மிக முக்கியமான காரணமே இருக்கிற தேர்தல் முறைதான். ஏன் அரசாங்கமே தேர்தல் செலவு செய்யக்கூடாது? எதற்காக வேட்பாளர் செலவு செய்ய வேண்டும்? ஏன் அரசாங்கமே தேர்தல் செலவு செய்யக்கூடாது? யாரும் போய் மக்களை நேரிலே சந்திக்கக்கூடாது, யாரும் வாக்கு கேட்கக்கூடாது. உன்னுடைய கோரிக்கையை தொலைக்காட்சி மூலமாக, சமூக ஊடகங்களின் மூலமாக வேண்டுகோளை மக்களுக்கு சொல்லுங்கள். தெரு தெருவாக செல்லாதீர்கள். மக்களை கரப்ட் செய்யாதீர்கள்.
மக்களையும் கிரிமினலைசேஷன் செய்யாதீர்கள், ஊழல் மயப்படுத்தாதீர்கள். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எந்த அடிப்படையில் கொடுக்க முடியும்? யார் கொடுப்பது? ஒவ்வொரு கட்சியும் உறுப்பினர் சந்தா மூலமாக தேர்தலை சந்திக்கிறார்கள். எந்த கட்சியாக இருந்தால் உறுப்பினர் சந்தா மூலமாக தேர்தல் செலவை சந்திக்க முடியாது. ஆகவே ஒரு கட்சி தேர்தல் செலவை சந்திக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று பார்க்கிற போது ஊழலுக்கு இதுதான் வித்திடுகிறது. தேர்தல் முறையும் தேர்தல் ஆணையமும் தான் ஊழலுக்கு வித்திடுகிறது. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்திய தேர்தல் முறையில் மாற்றம் வேண்டும். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இந்த தேர்தல் முறைதான் எல்லா வகையான ஊழல் முறைகேடுகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அதிலே ஒரு சான்றுதான் தேர்தல் பத்திரம். அந்த தேர்தல் பத்திரங்களை தருகிற நிறுவனங்கள் பிரதிபலன் இல்லாமல், ஆதாயம் இல்லாமல் எந்த கட்சிக்கும் நன்கொடை வழங்க வாய்ப்பில்லை. எப்போதாவது இப்படி நல்லதொரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது என்பதுதான் ஆறுதல் அளிக்கிறது. இதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமும் கூட அதை மறுத்திருக்கிறது. வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற தன்னுடைய அபிடவிட்டிலே சொல்லியிருக்கிறார்கள். வங்கிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். ரிசர்வ் வங்கியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆணையத்தை தங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களை தங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். எங்கே போய் முடியும்? இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள், அரசமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள், அரசியல் நியாயங்களை மதிக்காதவர்கள் தொடர்ந்து ஆட்சியிலே நீடிப்பது என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கே பெரும் தீங்கை விளைவிக்கும். ஆகவே அவர்களை தூக்கி எறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இவிஎம் மூலமாக ஆட்சியை திருடுகிறார்கள். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல, திருடப்பட்ட அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல. நாம் தான் இன்னும் அந்த விழிப்புணர்வை பெறாமல் இருக்கிறோம். வட இந்திய மாநிலங்களில் ஜனநாயக சக்திகள் இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் அவருக்கு பெயரை சூட்டி இருக்கிறார்கள். பீப்புள் பிரைம் மினிஸ்டர் அல்ல, பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் பெயரை சூட்டி இருக்கிறார்கள். குடியரசுத் தலைவருடைய உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து கட்சியினரும் பேசி முடிக்கிறோம். அதன் பின்னர் பிரதமர் அதற்கு பதிலளிக்க வருகிறார். குடியரசுத் தலைவரின் உரையில் என்ன சொல்லப்பட்டது என்பது குறித்து அவர் பேசுவதை விட காங்கிரஸ்காரர்களை பார்த்து நக்கல் அடிப்பது, எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கிண்டல் அடிப்பது, நீங்கள் அதே இடத்தில் உட்கார்ந்திருப்பது என்று தீர்மானகரமாக முடிவெடுத்து விட்டீர்கள் என்று கேலி செய்வது, இதை விட இன்னும் கொஞ்சம் உயர்வான இடத்திலே அமரப்போகிறீர்கள், கேலரியிலே அமரப்போகிறீர்கள் என்று கிண்டல் அடிப்பது. 2 மணி நேரம் ஒரு பிரதமர் பேசுகிறார். தேர்தல் அரசியல் மேடையில் பேசுகிற பேச்சை மக்களவையில் பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கு இப்போது அடிக்கடி வந்து போகிறார். திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறார். எம்ஜிஆரை புகழ்கிறார், ஜெயலலிதாவை புகழ்கிறார். இந்த ஜெயலலிதா அம்மா தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னார், மோடியா லேடியா, மோதி பார்ப்போம் என்று. இது அதிமுக தொண்டர்களுக்கு மறந்து போயிருக்கும், அதிமுக தலைவர்களுக்கு மறந்து போயிருக்கும். எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த அதிமுக பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று நாம் கவலைப்படுவதற்கு காரணம் அந்த இடத்தில் பிஜேபி வந்து அமர்ந்து விடக்கூடாது என்கிற கவலைதான். அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து சந்தித்த தேர்தல்களிலே அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கான பாடம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருவரும் சேர்ந்துதானே தேர்தலை சந்தித்தார்கள். அப்படி இருக்கிற போது எப்படி இப்போது 2 பேரும் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள்? அவர் என்ன விவரம் இல்லாதவர்களா? அரசியல் உத்தி தெரியாதவர்களா? என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு யூகிக்க முடியாதா? ஆனால் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள்? இதுதான் அவர்களின் அஜெண்டா. இதுதான் அவர்களின் உத்தி அடங்கி இருக்கிறது. வெளியே போய் நீ நின்னாதான், உனக்கும் எனக்கும் தொடர்பில்லைன்னு காட்டினாதான் முஸ்லீம் ஓட்டில் கொஞ்சம் பிரிக்க முடியும், கிறிஸ்தவ ஓட்டுகளை கொஞ்சம் பிரிக்க முடியும். திமுக கூட்டணியில் ஏதேனும் சலசலப்பு வந்தால் அதை பயன்படுத்தி அதை உடைக்க முடியும். வாருங்கள் என்று வலை வீசலாம். இதெல்லாம் அவர்களின் திட்டமிட்ட சரி. கூட இருக்கிற பாமகவோடு பேசி தொகுதி பங்கீட்டை முடிக்காமல் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். உங்களோடு பயணித்தவர்கள் முதலில் ஒருங்கிணையுங்கள், அல்லது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக உருவாக வேண்டியது தானே. பிரிந்தவர்கள் கூடக்கூடாதா? ஒரு அணியாக மாறக்கூடாதா? இன்னும் கூட்டணியில் யார் இருக்கிறாங்களே தெரியல. பிஜேபியில் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன தெரியவில்லை. அதிமுகவில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன தெரியவில்லை. திமுக 19க்கு முன்பே உருவான கூட்டணி, 2019க்கு முன்பே உருவான காவிரி நீர் பிரச்சனைக்காக உருவான ஒரு கூட்டணி தொடர்ந்து நீடிக்கிறது, கட்டுக்கோப்பாக இருக்கிறது.
இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன சொல்ல முடியும், பெயர்களை படிக்க முடியும். பாஜக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை, அதிமுக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை. ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது. இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா? அதிமுக பிஜேபியால் தான் பலவீனப்பட போகிறது என்று உணர்ந்திருக்கிறார்களா, உணரவில்லையா? 2026 தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்களா, இல்லையா? 2024 தேர்தல் தான் அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்குமா? இதெல்லாம் ஏதோ நான் மேடைக்கு பேச வேண்டும் என்று பேசவில்லை தோழர்களே. பாரதிய ஜனதாவும் RSSும் எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட பிராக்மெண்டேஷன் உத்தியை கையாளுகிறது. தனித்தனியாக நிப்பாட்டி எல்லோரையும் ஊக்கப்படுத்தி வாக்குகளை சிதறடிப்பது. நீ தனியாக போட்டிடுறியா, போட்டிடு, இன்டைரக்டா உனக்கு சப்போர்ட் பண்ண. நீ பிரிஞ்சு நிற்கிறியா, பிரிஞ்சு நிற்கு. பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது. ஒரு அணியா இருந்தா பிஜேபி எதிர்க்கிற போது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியில் எல்லா மக்களும் வாக்களித்து விடுவார்கள். பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஒப்பீட்டளவில் வேறு எங்கும் அந்த அளவுக்கு கிடையாது. பிஜேபி அலர்ஜி என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. பெரியார் விதைத்த சமூக நீதி அரசியல் தான் அதற்கு காரணம். தொடர்ந்து RSSஐ அம்பலப்படுத்திய பிரச்சாரத்தின் விளைச்சல் தான் அதற்கு காரணம். யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அதை ஊன்றி நிற்கிறது, உறுதியாக நிற்கிறது, அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. பிஜேபிக்கு ஒரு எதிரான உளவியல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்ப பிஜேபிக்கு எதிராக கூடிய ஓட்டெல்லாம் டிஎம்கே அணிக்கு போயிடக்கூடாது. டிஎம்கே அணிக்கு போகாம தடுக்கணும்னா திமுக பேசுற அரசியல் எல்லாம் பேசணும் சில கட்சிகள், அப்பதான் அந்த ஓட்டை போக முடியும். அல்லது திமுகவை கடுமையாக விமர்சித்து, திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து பேச வேண்டும். அப்போதான் அங்க போற வாக்குகளை பிரிக்க முடியும். முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், தலித்ஸ் ரொம்ப கணிசமா இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார். இது யாரும் மறுக்க முடியாது. கணிசமாக, இன்னும் சொல்ல போனால் 100 விழுக்காடு போடக்கூடிய அளவுக்கு. இது எப்படி சிதறடிக்க முடியும்? நாங்கள் பிஜேபியோட இல்லை, ஒரு 10% பிரிஞ்சு வெளியே வரட்டும், ஒரு 5% பிரிஞ்சு வெளியே வரட்டும். இதெல்லாம் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க், வாக்குகளை சிதறடிப்பது, கூட்டணி கட்சிகளை மெல்ல மெல்ல பலவீனப்படுத்துவது, அந்த இடத்திலே போய் தாங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்வது. அவங்களுக்கு 2024 தேர்தல் டார்கெட் கிடையாது, 2026 தேர்தல் தான் டார்கெட். அப்போ 2024 அவங்களுடைய டார்கெட் என்னன்னா வாக்கு வங்கியை சிதறடிப்பது. இதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு நாம் ஓரடியில் உறுதியாக இருக்கிறோம். அருமை தொடர்ல தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அவர்கள் திரட்டிய நிதி மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரிகிறது, 6200 கோடி. ஆனால் பெருமுதலாளிகளை, தரகு முதலாளிகளை வைத்துக் கொண்டு பொதுத்துறைகளை எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்குவது மூலமாகவும், அவர்களை பயன்படுத்தி இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது போன்ற ஒப்பந்தங்களின் மூலமாகவும் அவர்கள் செய்கிற ஊழல் விவரிக்க முடியாத சக்தி கொண்டதாக இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டவர்கள் எதையும் செய்வார்கள். எப்படிப்பட்ட தில்லுமுள்ளு அரசியலையும் அவர்களால் செய்ய முடியும். எனவே இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே நாம் மிக கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேர்தல். அதற்கு மிக மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று இந்த EVM என்பதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 2 கட்ட போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள், ராகுல் காந்தி உட்பட இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், இந்த ஒரு வார காலத்திலாவது EVMக்கு எதிராக நம்முடைய போராட்டம் தீவிரப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அதை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே போட வேண்டாமா, அதை பயன்படுத்தக்கூடாது என்று அதற்கு தடை ஆணையை பெற வேண்டாமா என்ற கேள்வியை என்னிடத்தில் எழுப்பினார். மிக கவனமாக நாம் இதில் காய் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல அவர்களிடத்தில் எந்த எத்திக்ஸும் கிடையாது. ஐயோ, நாம் இப்படி இந்த முறையை பின்பற்ற வேண்டும், ஜனநாயகத்தை நாம் மதிக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும், நல்லவர்கள் என்ன நினைப்பார்கள், ஜனநாயக சக்திகள் என்ன சொல்லுவார்கள், அவர்களெல்லாம் நம்மை விமர்சிப்பார்களே என்றெல்லாம் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே வடிவமைத்து வைத்திருக்கிற செயல் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நடைமுறைப்படுத்துவார்கள். அதிலே அல்டிமேட் டார்கெட் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான். அதை அவர்கள் கட்டாயம் செய்வார்கள். அப்படி ஒரு நிலை வந்தால் இந்த தேசத்தை எவராலும் பாதுகாக்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்த சமூக ஒழுங்கை நோக்கி நாம் நகர வேண்டியிருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள்
பெரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கிய சமூக நீதி அரசியலுக்கு குழி தோண்டி சமக்குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சனாதன சக்திகளை எதிர்த்து நாம் நடத்துகிற இந்த போராட்டம் மென்மேலும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். தமிழர் தலைவர் நமக்கு எப்போதும் ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு